13 நிமிட காட்சி வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு பரபரப்பான ஃபீல் கொடுத்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை நம்மளும் எதிர்பார்க்கிறோம். படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். இப்போது கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் மணி வர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் மற்றும் கோ ப்ரொடியூசர் ரதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் திரு எஸ் குரு சூரியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் எஸ் ஜே ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடல் ஆசிரியர்கள் சிவசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெகன் கவிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உதயா அழகப்பன் அவர்களை அன்பழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் தயாரிப்பாளர் அழகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நொடி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த திரு வேலா ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு பழ கருப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ ரஞ்சனி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருண் கார்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தீபா சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் கதை நாயகன் கமல் குமார் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ஆரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஈரோடு மகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் PRO வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நிகிதா மற்றும் விக்னேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகிதா முதல் படைப்பே இவரின் முக்கிய படைப்பாகிறது. கேரள மாநிலம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் நடந்த உண்மை கதை சம்பவத்தை சாமானியன் பக்கம் நின்று ஒரு நொடி கதையை எழுதியுள்ளார். பரபரப்பு கதை தேடல்களோடு திரையில் விரியும் த்ரில்லிங் அனுபவம். ரசிகர்கள் எழுந்து போகும்போது நம் எண்ணங்களில் எப்போதும் நிற்கும் நினைவலைகள். ஒரு நொடி படத்தின் அறிமுக இயக்குனர் மணி வர்மா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
நடிகர் சிவ சேனாதிபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ஒரு நொடி எங்களோட அழைப்பை ஏற்று கொஞ்சம் கூட வெயிலெல்லாம் யோசிக்காமல் இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்காண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடியை வாழ்த்த வந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவகுமார் சார், ஆரி சார், மகேஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு இங்க ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். கலராமூர்த்தி அப்பாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமா இருக்கட்டும், தீபாக்காவா இருக்கட்டும், எல்லா பழக்கருப்பை ஐயாவா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியில இருந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி, அருண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் என்னை நம்பினார், நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடும்பம் வச்சு அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை, இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தார். அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றக்காண்டி என்னை போட்டு இருக்காமல், உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே, உங்களுக்கு என் நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பற்றி யோசிக்காமல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து மதுரையில் எனக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்டில் வைக்கிறதே அது ஒன்று தான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி, ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி கேபிள் சங்கர் சார் நான் கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தார். உள்ளே வந்து நுழைஞ்சோன்னே ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. அந்த ஷார்ட்லாம் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்செயின் சாரை கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்செயின் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு, இல்லைப்பா இதை வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். எங்கள் படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்னை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஓ தனஞ்செயின் சார்ட்டை வாங்கிட்டாரா, படம் பெருசாகிடும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்செயின் சாருடைய பேனர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லபடியாக இன்றைக்கி வந்து இந்த விழா எனக்கு இன்றைக்கி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்கே 1 மணிக்கு சென்சார் ஆச்சு. அங்கே தான் இருந்தோம். அங்கே சென்சாரில் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள் இருந்துச்சு. நான் பார்த்த ட்ரெய்லர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிடுச்சு, 2வது என்னால் கணிக்கவே முடியல இதுதான் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. விஷயத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசித்து பார்த்தேன்னு சொன்னார். அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசாக உழைச்சிருக்காங்க. பெருசானா
நான் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பெருசாக எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லாக செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. இது தாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மருதாச்சலம் சாராக இருக்கட்டும், மருதுபாண்டி, அப்புறம் ரகுவரன், தண்டபாணி, நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்க எல்லோரும் இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்களோட உழைப்பு பெருசு, அதற்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு நொடி, அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்டில் ஒரு நொடியில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கையில் எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையாக நல்லா வந்திருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை தரணும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இங்கே நல்லா வந்துருச்சு அப்படின்னு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குது, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி சிறு படங்கள் நிறைய வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்களாகவும் இருந்திருக்கீங்க. எனக்கு பார்த்துருக்கேன் நான் நிறைய, என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த விழாவின் நாயகன் சஞ்சய் மாணிக்கம் இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்தவொடனே ஒன்லி நைட்டில் மட்டும் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. காலையில் வரைக்கும் விடிய வச்சு ரீரெக்கார்டிங் முடிச்சு இன்றைக்கி மியூசிக்காகவும் சாங்காகவும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, முதல் படம் அவர் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்காரு, அவரை நம்பி போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஆனால் அவருடைய 2-3 சாங் நான் பார்த்துருக்கேன், அவரோட ஒர்க் எனக்கு தெரியும். அதனால அதை நம்பி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெளியே வரும்போது மியூசிக்காக அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கும், படத்துக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. கருப்பு நம்பியார் அண்ணன், அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். சாதாரண கேரக்டர்லாம் இல்லை, ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஆனால் பண்ணிட்டு ஓரமாக போய் நின்றுட்டாரு. ஆனால் இது நம்ம மேடண்ணே, யாரும் கூப்பிடலாம் இல்லை, நேரி வந்துடணும். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு. ரஞ்சன் சார் ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஹாலிவுட், கோலிவுட், பாலிவுட் என்று பல மொழிகளில் இவர் காட்சிகள் பேசப்பட்டது. தன் கேமரா பதிவுகளால் ஆஸ்கார் மூலம் அறிமுகப்பட்டவர். 3D படங்களின் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் சொல்லலாம். கதை கேட்டவருக்கு தானும் ஒரு தயாரிப்பாளராக மாறிய மனம். ஒரு நொடி படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் திரு ரதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து கேரளா, எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது. ஏதாவது தப்பாக பேசிச்சுன்னா அது மன்னிச்சுடுங்க. எங்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். இந்த படத்தில் என்னென்ன நான் சொல்லணும்னு நினச்சேன், அதெல்லாம் மச்சி சொல்லிட்டேன். அப்போ நானும் இங்கே வருவேன் யோசிச்ச என்ன சொல்லலாம் என்ன பேசலான்னு. பைக்லாமில் இது முதல் படம், சின்ன கம்பெனி வந்திருக்கேன். ஆனால் தனஞ்சய் சார் இந்த படத்தை எடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேபிள் சென்டர் சார் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. மற்ற எல்லாருக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான், நிறைய பேர் கேட்டாங்க, டிஓபியாக நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் இந்த படம் சூஸ் பண்ணீங்க, மீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், என் நண்பனுக்காக நான் பண்ணாமல் ஏற்படும். தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். குறும் படங்களிலிருந்து பெரும் படங்களுக்கு வந்தவர். இசையும் பாடலும் பல தந்தவர். வளமெங்கும் ஒலிக்கும் குயிலிசை போல ஆர்ப்பரிக்கும் இசை இவரின் தொடக்கம்.
ஒரு நொடி ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு செவிகளுக்கும் சென்றடைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இசையமைப்பாளர் சஞ்சய் மாணிக்கம் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்பீச்லெஸ். ஸோ முதல்ல என்னோட இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லும். இயக்குனர் பின்னாடி எப்பவுமே என் கூடவே என் பின்னாடியே இருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரை ஒர்க்ஸ்லாம் பார்த்துருக்காரு. நான் இந்த படம் வந்து அவர் முடித்தோடனே ஸ்டோரி முடித்தோடனே என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி நான்லாம் ஷாக்னா என்ன நம்பி அப்படின்னு பண்ணலாம்ப்பா, உன்னை பற்றி தெரியும், உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுவ, சேர்ந்து பண்ணலாவா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை அவ பண்ண படம் சைன் பண்ணோம். யா ஸோ ரீரெக்கார்டிங் டைம்ஸில் ஆக்சுவலி வந்து நான் யோசித்தேன், ஓகே எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம், ஒரு 2.5 hours ஃபிலிம்ஸ்க்கு ரீரெக்கார்டிங் பண்ண போகிறோம். உட்காந்தோன்னு தான் அப்படியே உடம்பு ஆடிச்சு. அப்படியே ஓகே ஒரு சீனுக்கும், ஆனால் ஒரு சீனுக்கும் எனக்கு கைட் பண்ணார், தம்பி இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனுக்கும் கைட் பண்ணி படம் எனக்கு இப்படி வேணும்ப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் பண்ணுற ஒரு ஐடியாஸ்லாம் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே என்கிட்ட துறையான டேரக்டருக்கு மறுபடியும் ஒரு நன்றி. அண்ட் கேமராமேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே 2 பேரும் ஒரு காம்போ மாதிரி அப்படி பக்கத்துலேயே இருப்பாங்க, தம்பி 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 தம்பி. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க படம் ஃபுல்லான்னு. அண்ட் எடிட்டருக்கும் அது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்டு இருக்குது. ஒரு டைட்டில் சாங் இருக்குது, ஒரு அப்பா பொண்ணு சாங் அண்ட் ஒரு லவ் சாங் இருக்குது. ஸோ பாடல்கள் எழுதியவங்க யாருன்னா சிவசங்கர் சார், அப்புறம் உதயா அன்பழகன், அப்புறம் நம்ம ஜெகன் சார். 3 பேரும் 3 பாட்டுக்கும் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எங்கே ப்ளே பண்ணோம் முதல் கேள்வி லிரிக்ஸ் யார் பார்ப்பது. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் லிரிக்ஸ். அண்ட் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சத்யபிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அண்ட் மை ஃப்ரெண்ட் வருண் சந்திரசேகர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட் கைஸ். அண்ட் என்னோடய மியூசிக் டீம் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் இந்த படம் நான் முடிச்சிருக்க முடியாது. அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, என்னோட காலேஜ் பேண்ட்மேட்ஸ் தான். அப்படியே நான் மட்டும் காலேஜ்னு வரலைங்க, மியூசிக் டீமே காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் எல்லாம் வா 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 வா. ஸோ அப்படி கொத்தாக வந்தோம். மணினா ஓகே சொன்னார், ஓகேப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார், முழுசாக நம்பினார். ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படமாக வந்திருக்கு இப்போ. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ ஸோ மச். டக்குன்னு பார்த்தா அனிருத் அண்ணன் மாதிரி இருக்காரு. அடுத்து நல்லா வரணும், வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பேச்சுலர், அயோத்தி, கண்ணை நம்பாதே, கல்வன் படங்களின் உதவி எடிட்டர். ஒரு நொடி இவரின் அறிமுகம் யதார்த்தமும் இன்வெஸ்டிகேஷனும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு படத்தின் அறிமுகமாகக்கூடிய குரு சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம். மேலே இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் கேஜி சார் அண்டு அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அதே ஃபாஸ்ட் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன். தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் கூகா, ஓமை கோஸ்ட் படங்களின் கலை இயக்குனராக தொடர்ந்து ஒரு நொடி ஓடும் கதைக்களத்தில். அடுத்து நான் பேச அழைக்கிறோம் ஐங்கரன் படத்தில் பாடலாசிரியராக அறிமுகம், ஆரி நடிப்பில் எல்லாம் மேல இருக்கவ பார்த்துப்பான் படத்தின் வசனமும் ஊடகத்துறையில் இயங்கி வரும் தன் எழுத்துக்களால் நம்பிக்கையோடு நகர்ந்து வரும் பாடலாசிரியர் சிவசங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல தமிழில் தொகுத்து வழங்குகிற கவிதை அக்காவுக்கு சிறப்பு நன்றிகள், வணக்கம். இந்த மாலை வேளையில் இயக்குனர் சொன்னது போல் அனைவரும் எங்கள் படக்குழுவுடைய இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறதுல முதல்ல எனக்கு மகிழ்ச்சி. மணி ப்ரோ நாங்கள் அப்படியே கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. போன மேடையிலே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்பாக அவரோட கண்மணி பாப்பாங்கிற ஒரு படத்தில் பாடல் எழுதியிருந்தேன்.
அந்த பாடல் வெளியிட்ட விழாவில் ஏறக்குறைய இதே டீம் தான் நாங்கள் அங்கே பார்த்தது. அதில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த படத்தில் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம்னு. என்ன சொல்லியிருக்கேன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எப்போவுமே ஒரு ஒரு கதைக்களம் வந்து பிடிக்கிறதுல நாட் பிடிக்கிறது ரொம்பவே தேர்ந்த ஒருத்தர். எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நம்ம லிரிக்ஸ் கொடுக்கும்போது தான் அப்படி தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு படத்துடைய பாதி நேரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டருக்கு போய்ட்டு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கதைச்சூழல் பாடலை எழுதியிருக்கிறேன். சஞ்சய் மாணிக்கம் அவர்கள் இசையில். சஞ்சய் வந்து என்னுடைய எத்தனை பாடல்களில் வந்து என்னோடய பாடல்களை அவர் பாடியிருக்காரு அப்படின்றதே எனக்கு தெரியல. அவ்வளோ கவுண்ட்லெஸ் நிறைய சாங் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் அவரை பாடகராக பயன்படுத்தணும், அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவரை இசையமைப்பாளராக பயன்படுத்தணும், காசு கொடுத்து ஆரம்பிக்கலாம். நான் ஏறக்குறைய வந்து நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், தினந்தோறும் அதிகமாக பார்க்குற 2 பேருடைய ஸ்பீச் வந்து ஒன்று தனஞ்சயன் சார், இன்னொன்று பழக்கரப்பையா சார் அவர்கள். அதில் தனஞ்சயன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த டைட்டில் வந்து எப்படி நொடி பொழுதில் நடக்கிற விஷயம்னு இயக்குனர் சொன்னதை கேட்டு அதை ஒரு நொடி அப்படின்னு மாற்றினதை பற்றி விவரித்து சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். ஸோ இது எந்த அளவுக்கு அதோடைய யூஎஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற அந்த நுணுக்கம் எப்போவுமே அவருக்கு தெரியும். ஸோ அவர் கையில் இந்த படம் சென்றடைஞ்சுது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. படுக்கற்பியா சார் மேடையில் வச்சுட்டே சொல்லலாம், ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நொடியில் ஆட்சியே மாறும். ஸோ என்ன வேணால் நடக்கும். அதனால் வந்து நிச்சயமாக அதை சொல்லலாம். அதே போல் வந்து தமன் ப்ரோ அவருமே வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்கிறத விட பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பேஸ் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸில் ட்ரெய்லரை பார்த்தோடனே எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே படம் வேறு லெவலில் வந்திருக்கு. எங்கள் டீம் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறத வந்து எனக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. தமன் ப்ரோ 10 ஆரி ப்ரோ 10 தமன் ப்ரோ, அந்த அளவுக்கு 2 பேரையும் விட்டால் சோஷியலில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பிரித்து நினைச்சிருவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்ககிட்ட இருந்து நான் பர்சனலாக நிறையா பேசியிருக்கேன். தமன் ப்ரோ கிட்டலாம் நான் அவ்வளோ நாலேஜ் ஷேரிங். ஆரி ப்ரோவோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரையும் மீண்டும் மேடையில் பார்க்குறது. ஸோ என்னுடைய பாடல் வந்து மழை எனவே நீ வந்தாயே, மகள் வடிவில் நீ என் தாயே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு எமோஷனல் சாங். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கதை சூழல் பாடலை அந்த சூழலை விளக்க முடியாத ஒரு ட்ராப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கொடுப்பாரு. அடுத்த முறை தயவு செஞ்சு காதல் பாடல் கொடுங்க. காதல் பாடல் கேட்டு அடம் பிடித்த பாடலாசிரியர்னு தம்பில் டைட்டில் போடுங்க. ஸோ நன்றி, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக படக்குழுவினருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஊடக நம்மளுக்கு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி. நம்முடைய டைட்டில் வரைக்கும் சொல்லி சென்ற சிவசங்கர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 8 வயதில் தென்காசியில் கிராம மேடை நாடக நடிகன், 17 வயதில் காஞ்சிபுரத்தில் காயலங்கடை வியாபாரி, சென்னை டிரான்ஸ் இந்தியா கம்பெனியில் சினிமா ஆபீஸ் பாய், பின் அதே நிறுவனத்தில் ரைட்டர் அண்ட் ஏபி, காயலங்கடைக்காரனுக்கும் கவிதை வரும் என்று நிரூபித்தவர், பாடலாசிரியர், 3 புத்தகங்களின் தொகுப்பாளர் திரு ஜெகன் கவிராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அக்கா ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மேடையிலையும் அக்கா மற்றவங்களை பற்றி கவிதை நடிகள் சொல்லும் போல நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மள ஒரு நாளாக அப்படி சொல்லிட மாட்டாங்களான்ட்டு இன்னைக்கு நடந்துட்டு. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருந்தாரு. எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் மணிவர்மன் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. ஏன் அற்புதமாக வந்திருக்குன்னா, நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டேன். அதனால சொல்கிறேன், ரொம்பவே சிறப்பான ஒரு படம். சினிமாவில் வாக்கு கொடுத்து அதை சரியாக நிறைவேற்றுறது சும்மா சொல்லுவாங்க, நான் அடுத்த படத்தில் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அந்த இயக்குனர் அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் வேலை செஞ்சோம். அந்த படம் வரல, அப்படி ஒரு படம். அந்த படத்தில் வேலை செய்யும் போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரை இயக்குனருக்கு, அவர் என்ன கவிஞர் என்பார். அப்போ என்ன சொன்னார்னா, நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன்னு சொன்னார். அன்றைக்கி சொன்னார், அன்றைக்கி செஞ்சுட்டார். ஸோ அந்த வாக்கு நிறைவேற்றுறவங்க வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்தக வெளியீட்டை பற்றி அக்கா சொன்னாங்க. பதட்டப்படாமல் தான் இருந்தேன். பழகருப்பை ஐயாவை பார்த்தோன்னே ஒரு பதட்டமாயிட்டு. பெரிய இலக்கியவாதி, அவருடைய இலக்கிய பேச்சுக்கும் இதுக்கும் நான் பெரிய அடிமை. ஒரு குற்றப்பரம்பரையோடைய மிகப்பெரிய ரசிகன் சார். நான் 2 வாட்டி படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. இருக்காங்க ஆரி அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரான ஆள் யாருனாங்க தனஞ்சயன் சார் தான். ஒருத்தர் சொல்லுவார், எப்போதும் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். தனஞ்சயன் சாரை பார்த்தா அப்படி தெரியும், எப்போதும் பரபரப்பாகவே இருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும், அப்புறம் கேபிள் சங்கர் அண்ணன் மூலமாக இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. பேர்லேயே கேபிள் இருக்கிறனால கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டாரு, அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது மணிவர்மனுடைய இந்த வெற்றிக்கு வந்து ரொம்ப இது கொஞ்சம் காலதாமதமான வெற்றி தான். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, எந்த ஒரு தாமதத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்லுவார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தாமதம் வந்து உங்களுக்கு மணிவர்மன் மிகப்பெரிய வெற்றியும் ஒரு இதையும் கொண்டு வரப்போகுது. எனக்கு இங்கே எல்லாரும் நல்ல பரிச்சயம் தான், இயக்குனர் கூடுதல் பரிச்சயங்கிறதுனால அவரை பற்றி பேசுகிறேன். தனஞ்சயன் சார் சிவசங்கர் கூட சொன்னார். தனஞ்சயன் சார் ஒரு மேடையில் சொல்லும்போது சொன்னார், ஒரு வீடியோவில் சொல்லும்போது சொன்னார், இந்த நொடிங்கிறத ஒரு நொடின்னு மாத்திரக்காக நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். இப்போ ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒன்று உண்டு, உன்னிலும் பெரியவனாக ஒருவனும் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியவனாக தலைத்தில் இருந்து வாழ்வாய் அப்படின்னு ஐயா ஒரு வாசகம் சொல்லுவார். ஒருத்தங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிச்சயமா ஏதாவது ஒரு உயர்ந்த பண்பு இருக்கும். அந்த பண்பை நாம பிடிச்சுக்கிட்டா அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அது வந்து மணிவர்மனுக்கு ரொம்பவே உண்டு. யார் என்ன சொன்னாலும் அதுல கரெக்டான விஷயம் இருந்தால் அதை அப்படியே கேட்ச் பண்ணி கரெக்டாக தன்னோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அப்புறம் சஞ்சய் தம்பி, நீ தான் அடுத்து இறக்குமா பார்த்துக்க. எனக்கு 3 பில்லியன் இருக்கு, 1 பில்லியனுக்கு ஒரு பாட்டுனாலும் 3 பாட்டு வருஷத்துக்கு எனக்கு கொடுப்பேன், இப்பவே சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது காதல் பாட்டு தான். அதனால காதல் பாட்டு இயக்குனர் நானே கேட்கல, அவரவே கொடுத்தாரு. நம்மளுடைய வெதர் அறிஞ்சு அவரே இந்த காதல் பாட்டு கொடுத்துட்டாரு. அதில் பாட்டு வாங்குறதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஆள். கொஞ்சம் வைரமுத்து ஐயாவுடைய ஊர் பக்கத்தில் ஒரு ஊருங்கிறனால அந்த சாயல் கொஞ்சம் வேணும். யுகபாரதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யுகபாரதி கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டில் படுத்தி எடுத்து வாங்கினாரு. எனக்கு நல்லா வந்திருக்கு அந்த பாட்டு, நீங்கள் கேட்டு நீங்கள் தான் சொல்லணும். அதில் ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இயக்குனர் சொன்னார், அழகே உன் போல கஞ்சாட அப்படின்ட்டு ஒரு வரி வரும், அது ரொம்ப பிடிச்சதா சொன்னார். எனக்கு மறந்துட்டுப்போம். மற்றபடி எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பிஆர்ஓ வெங்கடேஷ் தம்பிக்கும் நன்றி வணக்கம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா முழு படத்தோட கதையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஜெகன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 4ஆம் வகுப்பில் எழுத தொடங்கி இசை புயலின் நேரடி பார்வையில் இயங்கும் KM பள்ளியில் இசை மற்றும் சவுண்ட் இன்ஜினியரிங் படிப்பையும் ஒரு நொடி திரைப்பட பாடலாசிரியராக இன்று அறிமுகமாகும் புது உதயா அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயா அன்பழகன். சஞ்சய் ப்ரோ, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பாட்டை பற்றி ஒரு நொடின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல பேசுறதுக்கு, அதனால புரியல, கிட்ட போவான் மேலே தூக்கிடுவான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதனால தெரியல. ஸோ அதான் டேரக்டர் வந்து எனக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மொத்த எப்படி இந்த படம் போகும் அப்படின்றத வந்து ஒரு ஒன்லைன் மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அதை வச்சு நான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது மூலியமாக நான் அந்த பாட்டு எழுதினேன். ஸோ படத்தோட படத்தில் நடக்கிற மொத்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த பாடலில் வந்து சொல்லணும், சட்டிலாக நம்ம வந்து அந்த மெசேஜை காட்டணுன்றது தான் அந்த பாட்டோட மோட்டோ மாதிரி. ஸோ அப்படி தான் நான் எழுதியிருப்பேன். எல்லாரும் கேளுங்க, அதுக்கு மேலே எதுவும் தெரியல. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மனின் அருளோடும் ஆசியோடும் அழகர் மூவிஸ் தொடங்கி முதல் படமாக ஒரு நொடி தயாரித்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அழகர் மூவிஸ் திரு அழகர் ஜி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த ஒரு நொடி திரைப்பட எப்படி அமைஞ்சிருக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கூரை வாசல்லேருந்து ஆரம்பித்த கதை. அது நல்லபடியாக பெரிய நல்ல படம், சிறப்பாக தம்பி மணிவர்மன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. தம்பி கேஜி கேமரா நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காரு. இதை வந்து தனஞ்சயன் சார் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வறண்ட பூமியிலிருந்து வந்த எழுத்து மாணிக்கம் இவர். குற்றப்பரம்பரை, குருதியாட்டம், பட்டத்து யானை என்று இவரின் நாவல்கள் நாட்டுக்கு தந்து எழுத்தாளராக நங்கூரமிட்டவர். நரையும் நுரையும் நல் மீசையும் முறுக்கிய மீசை முறுக்காத பேச்சு என்று இன்றும் இளந்தாரி பயனாக கிராமத்து அசைவுகளில் தன் கண் முன்னே வெள்ளித்திரையிலும் வெள்ளத்திரையிலும்
கொடுக்கும் கதாபாத்திரத்தை கொண்டாடி தீர்க்கும் நடிகர் எழுத்தாளர் திரு மதிப்பிற்குரிய வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட கதையை மணி எனக்கு முன்னாடி நான் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் சொல்லி இந்த ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார். நானும் பெருசாக சிறும்பாளமா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போது காலையில் மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க வதையில் அப்படியே சூரியன் எந்திரிக்கும், உதயமாது பற்றியில். அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்கள், ஒரு 1 ரூபா காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனால் இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன் 1 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற இந்த நிலா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே உலகம் முழுக்க இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளியை. அதுபோல் 2 நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன அந்த மணி இன்னைக்கு ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை எல்லோரும், நானே நடிக்கிறது ஒன்று நினைக்கல, இப்படிலாம் இந்த படம் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படி தான் நடித்தேன். மொத்தம் இந்த படத்தில் 4 நாள் தான் நடித்தேன். 4 நாள் தான் நடிச்சுங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிற போது தெரியல அப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமாக தான் நடிச்சுக்கலாம். நாங்கள் பாருங்க, எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்குன்னா அதுக்கு அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சு. அவர் கண்ணில் பட்டு அங்கேருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு வந்து நிற்க அப்படி பிரமாண்டமாக நிற்கிது. இல்லை, கேட்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்துச்சு எனக்கு. ஒன்று, நான் 1969 வருஷம் விருதுநகர் செந்திக்குமார் காலேஜில் நான் பியூசி படித்தேன். நான் வந்து இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்ரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள் அந்த வீதி பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் அப்படி உட்கார வச்சு அந்த படம், அந்த ஒரு நொடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னொன்று, நான் வேற அரசியல்கள்லேருந்து வந்தார். என்னை எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கேன். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்லில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒன்றா வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு விருது அதை வர்றேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து நேர்களாக சந்திச்சோட எனக்கு காலும் இல்லை கையும் இல்லை. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். இல்லை, அவருக்கு இடையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாட்டு நீ ஆளுங்க. நான் அப்படி அவரோடு ஐயாவோடு நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட் தான் அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு. இது இப்படி வந்து நிற்கும். அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டரு வர்றது அவர், இன்னொரு அனிருத்து, அவர் அது ரூமில் பார்த்தவரே அடிச்சுட்டு அனிருத்து மாதிரியே இருக்காரு நினைச்சேன். அவர் மியூசிக்காரு எனக்கு தெரியாது. அவர் பாரதியாருக்காக அவர் மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த வந்து அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
வேகமாக நாளைக்கு ஓட்டு போடணும். ஊரில் போய் முதல்ல தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இப்போ ஒரு அவசரத்துலையும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய அப்புறம் சிவிகுமார் இல்லை, அப்புறம் இன்னும் ஒன்று அழகரை சொல்லணும். தயாரிப்பாளர் அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்டில் சந்திக்கிறாங்க எல்லாங்க. இல்லை, அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்களில் போய் காலை வச்சுவிட்டு கையை நினச்சி விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து நான் கூட ஏன் போகிறீங்க சினிமா வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில் இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுகிறதும் சொல்லியிருக்காரா, ஐயாட்ட சொல்லிக்கூடாது ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவன் தான் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போது அங்கே வந்து நிற்கிறார். என்ன நீங்கள் நான் தானே ப்ரொடியூசர் அப்படி ஒரு பாருங்க அவரை பேசுகிறாரு. அவருக்கு சிறுபாக்கு சகோதரர் இருக்கா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு. அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சார், மணி சார் கொஞ்சம் பயந்துருப்பாரு, எங்கே கலைச்சு விட்ற போறீங்களோன்னு, அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாரு சார். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தன் எழுத்துக்களால் தமிழ் கூறும் நல் உலகை கொண்டாட வைத்தவர், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சு மூலம் சமூகத்தை நேசிக்க சொன்னவர், அரசியல் மேடைகளில் சரவெளியாக அதிர வைத்தவர், பேச்சு, எழுத்து, நடிப்பு என்று பல துறைகளில் தனக்கே உரித்தான வகையில் கேட்போரின் செவிகளையும் பார்ப்போரின் மனதையும் பல்லாங்குழி ஆடியவர், ஒரு நொடி கரண்ட் எம்எல்ஏவாக வசியம் செய்த நடிப்பை தந்திருக்கும் ஐயா பழ கருப்பையா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பெரும் மதிப்புக்குரிய தனஞ்சயன் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகரையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை. ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது. இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார். ரொம்ப இயல்பாக எளிமையாக வேளா ராமமூர்த்தி சொன்னார், மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல் இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு, இசை புதிது, கேமரா மற்ற எல்லாமே, கேமராமேன் மட்டும்தான் பழையவர். அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன். ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது, அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதனால தான் எனக்கு டெலிவரி என்று பெயர். ஆக அந்த டெலிவரி தனஞ்சயனால் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக அந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தனஞ்சயன் இந்த படத்தை வாங்குகிறார், இவர் தான் ஓட்டப்போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை. என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிற போது பார்த்தேன். அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்று தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர், அது வணிகம், முற்றிலுமாக வணிகம். அது சிறப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு பயன்படும் என்றால், நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்கு தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது. ரெண்டிலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, சினிமாவிலும் கிடையாது. முழு தகுதி தான் சினிமா. அவன் தெலுங்கு பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா, அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது. அதுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை. நினைக்கலாம், பிறகு அவரும் இருக்க மாட்டார், அவர் மகனும் இருக்க மாட்டார். ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம். அரசியல் கூட பல வகையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் ஒரு நொடி என்று பெயரிடப்பட்டு
மிகச் சிறப்பாக வேலா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது. ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர். தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்கிறேன். நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும், தஸ்தாயெவ்ஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன். ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன். எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும், பொழுதை பிடிக்க முடியாது. ஆகவே படிப்பது என்பது இட் ஷுட் எலிவேட் மீ. ஒரு அங்குலமாக அது உயர்த்தாது என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை. ஆனால் வேலா ராமமூர்த்தியுடைய கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக, ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கலைஞராகவும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். நிகழ்கால ஒரு காலகட்டத்தினுடைய திரைப்படங்களை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த காலமா மிக மோசமான காலமா என்பது 1920க்கும் 70க்கும் இடையே காந்தி அவருடைய செல்வாக்கு இந்த நாட்டை வழிநடத்திய போது இந்த நாட்டினுடைய கதைகள் இப்படி இருந்தன. 70க்கும் இப்பொழுது 2020க்கும் இடையே உள்ள காலத்தில் வந்த கதைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் காலம் மாறியிருக்கும். ஆகவே கதைகளின் போக்கும் மாறியிருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அடாவடியானவர் ஒரு சாதாரணமான ஏழை ஒருவனை 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பது, 3 லட்சம் ரூபாய் 6 மாதத்துக்கு வட்டி எடுப்பது, அவன் மாட்டிக்கொண்டு விட்டால் அவனை உறிஞ்சி எடுத்து விடுவது, பிறகு அவன் காணாமல் போவான் என்றெல்லாம் அத்தகைய ஒரு கலவரமான அடாவடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனாலே தான் இது போன்ற கதைகளெல்லாம் வெளிவருகின்றன. எப்பொழுதும் காலத்தை மீறி கதை வர முடியாது, காலத்தை தாண்டி வரவே முடியாது, காலத்திற்கு முன்னால் போய் குதிக்க முடியாது. பழைய காலத்தை சொல்லலாம் அல்லது நிகழ்காலத்தை அப்படியே படம் பிடிக்கலாம், அதுதான் வெற்றி பெறும். இந்த கதை ஒரு அடாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாட்டிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான். இதில் ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார், ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஆகவே எல்லோரையும் பார்க்கிறேன். அவ்வளவு பேர் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். மியூசிக் அமைத்தவர், கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது. பாட்டு எழுதியவர்கள் 3 பேரும் ரொம்ப புதியவர்கள். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள். தமிழ் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் 10 பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு உங்களுடைய பாட்டு சிறந்த பாட்டாக ஆகிவிடும். அதனால் அந்த வகையில் பார்த்தால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை. ஏன் இது வெற்றி பெறும் என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஆனஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே 10 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர். கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை. ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமமூர்த்திக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ. எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது. 5 வருஷம்தான் நீ கரை வெட்டியை உருவி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள், உங்களுக்கு அரங்கிலே சொல்கிறேன், பெரிய வரவேற்பை பெறும். ஏனென்றால் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டரால் பேசவும் முடியாது. அது உண்மையே இல்லை. எந்த எம்எல்ஏயும் எந்த மந்திரியும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் எவனையும் எதுவும் செய்ய முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதிலே முந்துவதற்கு நம்முடைய கதாநாயகனைப் போல, நம்முடைய மணிவர்மன் உருவாக்கி இருக்கிற கதை தலைவனைப் போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார்.
இவனுடைய சட்டையை உருவி விடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வேட்டியை உருவி விடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னார். ஐயா என்னையா அவமானமாக போச்சு, என்னன்னு கேளுங்க, அவங்கள நேருக்கு பேசுகிறாங்க ஒரு காஞ்சி சட்டக்காரன், இருடா 9 ஓட்டையை மூடுறா நேரம் இருக்கா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பின்வாங்கல் தான், அதுவே ஒரு பின்வாங்கல் தான். ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள். அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள். அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது, இந்த கதை போகின்ற போக்கில் உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் சின்னமாக நம்புகிறீர்கள், அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மன ஆறுவதற்காக மணிவர்மன் இந்த கதையை அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது. என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள். அதற்காகவே வருகின்றவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேளா ராமமூர்த்திகள் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரனுடைய வலிமையில் இருப்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால், நடக்காத கனவு நடக்கும். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைஞ்சாங்க ஒரு எம்எல்ஏ கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சு விட்டான் பாரு அப்படின்னு சொல்லல பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடாது இவன் ஏன் சொல்கிறான்னா, தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறானே தவிர இவன் பிறரிடமெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி பொயட்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும். கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும், ராமன் தான் வெல்ல வேண்டும், நீதி தான் வெல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேளா ராமமூர்த்தி போல வலிமையான உடம்போடு இருக்க முடியாது. நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீஸிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது, யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது, இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட், கரப்ட் டு தி கோர். அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட், மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்ட் போலீஸ். இவர்கள் காப்பார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்று வேலையே இல்லை. ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான், அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது, இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாட்டிக்கொண்ட MS பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார். அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல, நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இது வெற்றி அடையும். நன்றி சார். படத்துல யாரு காட்சிகள் பார்க்க வெயிட் பண்றோமோ இல்லையோ, நீங்களும் வேளா ராமமூர்த்தி சார் நடிக்கிற காட்சிகளை ரொம்ப காத்திருக்கோம் சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் பறவைகளும் இவரின் சின்ன சிரிப்புக்கு செவி கொடுக்கும். பொட்டு வைத்த வட்ட நிலாவாக, அழகிய ஹீரோக்களின் அம்மாவாக, நடிகைகளாக எல்லோருக்கும் முன் மாதிரியாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் யாரும் இல்லை இவருக்கு சும்மா. நடிகை ஸ்ரீரஞ்சனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி நிதிஷ், என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி. இந்த படத்தில் இந்த டீமில் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, ஒரு கதாபாத்திரம் இருக்கிற அம்மா நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் புதுசாக வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது. அது ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் ஒரு கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார். ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்குது.
உண்மையான ஒருத்தர். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்கள் இது கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்ஸஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய இன்னும் ஒரு இட் ஷுட் மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆசை. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். மணிவர்மன்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பூவே உனக்காக சின்னத்திரை பெண் ரசிகர்களின் பேரின்பமானவன், வளரும் நடிகர்களில் அடுத்து வரப்போகும் நடிகர் திரு அருண் கார்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க சிவி குமார் சார், ஆரி ப்ரோ, பாலக்கர் பிரியா சார், தனஞ்சயன் சார், எல்லாத்துக்குமே, ஹீரோ மகேஷனா, எல்லாரும் அந்த என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. நானும் உங்களோட பெரிய ஃபேன் உங்கள் தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன். இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாகிடும் நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரதீஷ் சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஷூட்டிங்கில், அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒரு சிரிப்பார். இப்போ கூட நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமாக இருப்பார். அண்ட் கேஜி ரதீஷ் சார் ஃபயராக ஷூட் பண்ணிருப்பார், அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய டீம், இது வந்து ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்டு தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். எங்கள் ஒரு நொடியை பல மணி நேரங்களாக ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்கள் எழுதுகிற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறையா கனவுகள் இருக்குது, கனவோடு வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் முக்கியமாக உருவாக இருக்க மை ப்ரொடியூசர் கேஜி சார் அண்ட் மதுரை அழகர் சாருக்கும் நான் பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருண். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பருவம் செல்லும் உருவ கேலிகளை தூக்கி எறிந்து உயரே தெரிந்தவர், வெள்ளந்தி பேச்சும் விவரமான நடிப்பும், அக்கா எப்பவுமே பக்கா, கடைக்குட்டி சிங்கம், டாக்டர், குக்குவித்து கோமாளி என்று குக் கிராமங்களில் கொண்டாடும் கோடை மழையாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதில் வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்களில் இருந்தால் அவர் கொடுப்பார். அதனால் இதில் வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இதில் கேமராவில் பதிவு பண்ணிகிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றி வெளியில் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போகக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோடு உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து மணித்தம்பி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்போ, அக்கா என் படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்போ ஒரு 2 நாள் தான் நடித்தேன். 2 நாளும் இதை சொன்னப்போ கூட நான் நம்மளை உண்மையிலே அவர் படத்தில் கூட்டிகிட்டு வந்து இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமாக மாயாண்டி குடும்பத்தார், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவாக என்னை நடிக்க வச்சுருக்காங்க இதில். அதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோடு தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில். என்ன அப்படின்னா
ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒன்று, ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்தில் பிறந்தா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினான்னு ரொம்ப ரசித்து கேட்பேன். நிறைய புஸ்தகங்களில் படிப்பேன். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரும் பிறக்கலை. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோடு பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மளை வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனால் அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க, நம்மளை யார் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில் கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நிகழ்கால ஔவையாரா உங்களை நினைச்சுக்கிறோம். தேங்க்யூ தீபா ஔவையார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும். அயோத்தியில் கிடைத்த பெயர் தொடர்ந்து இனி எத்திசையும் ஒலிக்கும் உன் குரல். விழுந்திடு எழுந்திடு துணிந்திடு போரிடு மலர் தூவி வரவேற்க காத்திருக்கும் இந்த கலை உலகம். ஒரு நொடி படம் இனி உங்களோடு. ஒவ்வொரு நொடியும் வெற்றியை தொடரட்டும். அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. மனுஷங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியிலே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது மகேஷ். இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். சொல்லப்போனால் இந்த ஃபார் த பாஸ்ட் 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி வந்து லாஸ்ட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லாரும் தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடித்தது வந்து சுமாராக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக என்னை கூப்பிட்டு ஏன்ப்பா நல்ல படம் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் கான் பி சூசஸ். அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அடைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணுற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரங்க. அழகரங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி
அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியான ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்கில். இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் என் வேண்டராமூர்த்தி என்னன்னு கூட சொல்லலை அவர். யாருக்குமே சொல்லலை. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார். அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் வந்து கேஜி. அவர் வந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட். அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார். அவர் மோர் தென் அ ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. இதில் இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே. இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடித்த வந்திருக்கோம். இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார். நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும். ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்று நம்ம நடிகர் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நேராக வந்தார். அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், தொட்டாந்தொட்டமாக அவர் கூட நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் ஆராத்தியம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு. தமன் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் அந்த படத்துக்கோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணார். அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்னார், மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். அதனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். அது சரியாக அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து கண்டினியூட் ஆச்சாங்க. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இதை பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியாக இல்லை. அப்போ சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னார், இந்த படத்தை நான் பண்ணுறேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா? அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார், சஜஷன் தான் சொன்னார். டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னார். ஐ திங்க் அது இட்ஸ் எ கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடுனதுக்கப்புறம் சொல்லலாம் இது ஒரு நல்ல படம், அது இதனால் ஓடிச்சு அதனால் ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல, இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, அதை எடுப்பணும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான். இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த
உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தி அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள்கிட்ட நீங்கள் இப்போ போய் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பகல் வானில் தெரியும் நட்சத்திரம் போல ஒரு நொடி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நிகிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படின்னா எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், தென் என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஜயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கேமரா டீம், என் டீம் இதில் டெய்லி நைட் ஒன் டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஷார்ட்டையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம். எல்லாரும் இதில் எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதில் ஒரு மேஜிக்காக வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் மீடியா எல்லோரும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சமீபத்திய படங்களில் கவனிக்கப்படும் நடிகராக தன்னை படத்துக்கு படம் இயல்பான நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி வரும் கருப்பு நம்பியார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கிற சினிமாக்காரர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த வெற்றியும் நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைக்க ஒரு நொடி போதும். அந்த ஒரு நொடி இந்த நொடி தான். இந்த நொடியை அழகாக அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் தனஜயன் சார் அவர்களுக்கும், திரு அழகர் சார் அவர்களுக்கும், டைரக்டர் மணிவர்மன் சார் அவர்களுக்கும், டிஓபி ரதீஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் மியூசிக் டைரக்டர் பாடலாசிரியர் என்னுடைய டீம் க்ரூ அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அறிமுக படைப்பாளிகளின் ஆலவரம் குறும்படம் தந்தவர்கள், பெரும் படத்துக்கு இவரால் வந்தவர்கள், தயாரிப்பாளர் இயக்குனர் சி வி குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஹீரோ தமிழ் எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். இதே டைரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க, கண்மணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல படம். பட் அவர் சொன்ன மாதிரி சரியான கைகளில் போய் கிடைக்காதனால அந்த படம் அது அவங்களுக்கு சரியில்லாத ஒரு வெற்றி இல்லாமல் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். தனஞ்சயன் சார் கையில் இது ஒரு படம் வந்து சேர்ந்துருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். படக்குழுக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைப்பது 20 வருட திரைப்பயணம். பயணத்தில் அறிமுகமாகும் புது சிநேகம் போல புதிய புதிய களங்கள், புதிய புதிய தளங்கள், எப்போதும் இளைஞர்களின் நம்பிக்கையாக மாறிய பிக் பாஸ் பிரபலம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், கான்ஃபிடென்ட் பர்சன் வா தமிழா வா ஆரி அர்ஜுனன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசுகிறேன் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த படக்குழுவினருக்கு அவங்களுக்கே தெரியாத ஒரு நான் நியூஸோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தான் ட்விட்டர் பார்த்தேன், ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அரண்மனை போஸ்ட்போன் ஆயிடுச்சு May 3.
உங்களுக்கு காம்படிஷன் இல்லை. விஷால் மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன். அதனால் ஏன்னா உள்ள வெளியில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் 2 படம் வருது, நிறையா தேட்டரில் போட்டிருக்காங்க, நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் எப்போவுமே ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். இப்போ சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன், அவருக்கும் சந்தோஷமான நியூஸு, நம்ம நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, நமக்கும் சந்தோஷமான நியூஸு. ஏன்னா அவங்க தனி மே 3 தான் வர்றாங்க அப்படின்ட்டு. இந்த கடைசியாக தனஞ்சய் சார் பேச போகிறாங்கன்னு சொல்லி காஃபியை ஃபில்டர் பண்ண உடனே இருக்கிற தண்ணியெலாம் கீழே இறங்கிடும். அப்போ வெறும் அந்த காஃபி தூள் சக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்து இறுக்கி புழிஞ்ச உடனே ஒரு பல சொட்டுகள் வந்து விழுகும். அது மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த படம் சார்ந்து நான் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அதுவும் பழக்கர் பேசினதுக்கப்புறம் நாளைக்கு வேறு எலெக்ஷனு வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இங்கே கரப்ஷன் அப்படி தான் இருக்கும், அடாவடி அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் எதுவும் மாட்டாதுங்கிறத அவர் ரொம்ப எளிமையாக அவருக்கே உண்டான பாணியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஓட்டு போகிற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் என்றுக்கோ ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாள் ஓட்டு போட போகிறோம். அதே போல் இந்த சினிமாவில் ஒரு மாற்றம். அடுத்து சிவி குமார் சார் இங்கே உட்காந்துருக்காரு. ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க, தனஞ்சயன் சார் அண்ட் சிவி குமார் சார். நான் சினிமாவுக்கு வந்து நான் ஒரு போராட்டமான இந்த காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த சில தயாரிப்பாளர்கள், குறிப்பாக நல்ல படைப்புகளை கொண்டு தேட்டருக்கு சேர்த்த தயாரிப்பாளர்கள். சார் அவங்க பேனெல்லாம் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் என்னென்னா, எனக்கு படம் கிடைக்கலைங்கிறத விட எங்கோ நல்லா வேலை செய்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை தேட்டருக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து சிவகுமார் சார், தனஞ்சயன் சார், கேபிள் சங்கர் சார், இவங்கெல்லாம் அப்படி கடத்துறது ஒன்று இருக்குல்ல. நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தா நல்ல படம்னு மேடையில் சொல்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும். ஏன்னா கண்மணியோட விழா மேடையில் அண்ணனும் நானும் உட்காந்து பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். விழா முடிச்சுட்டு போகும்போது நல்ல படம் அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டி போனார். தமன் பேசும்போது ஒரு விஷயம் கண்டாங்க. தமன், நான், மகேஷ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் ஃபோன் பண்ணால் லேட்டாக எடுப்பார், தமன் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார் மகேஷ் பிரதர். எனக்கு கூட கொஞ்சம் ஜலசாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து எங்களுக்குள்ள சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி எப்பவுமே இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் சரி, அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. ஒரு கதாநாயகனோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம். ஏன்னா நம்ம உடம்பை தயார் பண்ணிக்கணும், நம்ம சாப்பிட்ணும், அப்புறம் கனவை தேடி ஓடணும், அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போ நான், தமன், எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, கடைசி எட்ஜு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகர்கள் இருப்பாங்க. இந்த போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் வேலை செய்கிறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க, இயக்குனர் வேலை செய்வாங்க, மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க. ஆனால் ஹீரோ நம்பிக்கையோடு அந்த கடைசி நாள் தேட்டருக்கு எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு தமிழ் சினிமா கிடைச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை. ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஒரு புது தயாரிப்பாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அழகர் அண்ணன் ஊர்லேருந்து வந்திருக்காரு. நிறைய புதிய கனவுகளோட சினிமா பண்ண வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ். அப்போ இது எப்படி வியாபாரம் பண்ணுறது, யாரை போடுறது, அவங்களுக்கு வேறு மாதிரியான சிரமங்கள் இருக்குது. அவங்களுக்கு குறையே சொல்ல முடியாது. அப்போது நம்பிக்கையோடு வர்றவனுக்கு யார் மிகப்பெரிய கதவை திறந்து வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி சினிமாவை என்றைக்குமே ஒரு போகாதவங்க சில பேர் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு சினிமா, இந்த வேலை, நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வீட்டில் 1000 பேர் சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு படம் பண்ணி பார்த்துடலாமே. பல முயற்சிகள் எடுத்து தோற்று போயிருப்பாங்க, ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகர் சார். இன்றைக்கி அவர் மனசு வைக்கலைன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சயன் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது. அப்போது நிறைய பேரோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு தேவை. சின்ன படம் ஓடாது, சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போது விஷால் வந்து அது நல்ல எண்ணத்தில் வேறு மாதிரி ஒன்று சொன்னார். அதை வேறு மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம், சின்ன படம் பெரிய படம் இல்லை, தேட்டரில் கண்டென்ட்டு தான் இனிமேல் படம். நல்ல கான்டென்ட்டை எடுத்துகிட்டு கொண்டாந்து ப்ரமோட் பண்ணால் மக்கள் பார்க்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். இந்த மிஞ்சுமால் பாய்ஸில் வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க, இங்கெல்லாம் யாருக்குமே தெரியலன்னு ஷாக் ஆகிட்டாரு பிரதர். எல்லாருமே பெரிய அனுப்புறாங்க, அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறவங்க. 2 பேர் ப்ரொடியூசரு, பல பேர் டேட்டே கிடைக்கல 2 வருஷம். ஆனால் தமிழில் நமக்கு அவங்க புதுசு.
ஆனால் யாருன்னே முகம் தெரியாத நடிகர்களை இன்றைக்கி தேடி போய் பார்த்து இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே கலெக்ஷனுங்கிறாங்க. அதே மாதிரி காந்தாரா வந்து இங்கே வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு. லவ் டுடேயாக இருக்கட்டும், நிறைய நல்ல படங்கள் இங்கே ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட, நல்ல திரைக்கதையோட நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும்போது அதை விட பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. அதனால் அழகர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா, மணி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. மணிக்கும் எனக்குமான தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோ லான்ச் போனதுக்கப்புறம் தான் 2 பேரும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் ஏதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசுவேன், அவர் ஏதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்மைர் பண்ண விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசரோட பணம் இல்லை, இது ஏன் பணம். அப்போ நான் ஒரு ரூபாயும் செலவு பண்ணும்போது எவ்வளோ கவனமாக செலவு பண்ணணும், இந்த தயாரிப்பாளரை நான் எப்படி காப்பாற்றணும். என்னை நம்பி வர தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்ட அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பார். இந்த படம் நான் கொண்டாந்து தியேட்டர் பண்ணுற வரைக்கும் என்னால் இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இவ்வளோ தான் எனக்கு டேஸ் பிளான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையுமே போய் காலில் விழாத குறை தான். ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும், இது மட்டும்தான் அவர் எண்ணம். ஆனால் அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, நல்ல சினிமா எடுத்துட்டீங்க, இனிமேல் ஒரு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் நம்ம சினிமா கிடைச்சிருக்காருங்கிறத ரொம்ப தைரியமாக சொல்லலாம். அதே நேரத்தில் புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அவர் மணியாக அவர் பார்த்துப்பார். அதுதான் அவரோட பெரிய அசட்டு. அவர் மணியாக பார்த்துப்பாருன்னா அவர் பேங்க்ல போட்டுக்க மாட்டார். அதை ரொம்ப முக்கியமாக எழுதுங்க. அவர் மணியாக பார்த்துப்பாருன்னு அவர் எடுத்து செலவு பண்ண மாட்டார். கவனத்தை கையாண்டு ஒரு நல்ல திரைப்படம் கொண்டு வர வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு எதெல்லாம் சேவ் பண்ணணும், இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி கூட இருக்க தொழில்நுட்ப கலைஞர். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா நிறைய பேருடைய தியாகம் இந்த மேடையில் இருக்குது. பணத்தை எதிர்பார்த்து இந்த படம் நடக்கலை. பிரபலங்கள்மான பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய காஸ்டிங், பெரிய டெக்னீஷியன்ஸ் அதை நம்பியும் இல்லை, ஹீரோவை நம்பியும் படம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த படம் நடந்தது. கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோ, கதை மட்டுமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் இந்த படம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் அண்ட் டெக்னீஷியன்ஸு, கேமராமேன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்க்கையோட ஏற்றம் இருக்குது. அதே மாதிரி இசையமைப்பாளர் வந்தோடனே நான் ஹைட்டாக ஒரு ஆள் வந்தார். ஏன்னா நிறைய பேர் உள்ளே உட்காந்துருந்தோம், புதுசாக வரும்போது யாருன்னு தெரில. அப்போ தான் சொன்னால் இவர் தான் மியூசிக் போட்டுருக்காருனாங்க. டீசர் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ஒரு படம் ஓட்டினது தனஞ்சயன் சார் ஹிஸ்ட்ரியில் தமிழில் நீங்கள் தான் சார். இந்த படம் இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடும். அடுத்தது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு படம் காட்டணும் இனிமேல் அப்படின்னு எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேபிள் சங்கரனுடைய பங்களிப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அவர் வீட்டு வாசலில் ஒரு 100 பேர் போய் நிற்பாங்க நினைக்கிறேன். படத்தை தயவு செஞ்சு வந்து நாளைக்கு பார்த்துருங்க. அடுத்து இந்த படத்தை விற்கணும். அவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஏன்னா தனஞ்சயன் சார் எப்படின்னா, கரெக்டான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி வரணும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பிஸியாக இந்த பக்கம் தங்கலான்னா இருக்கட்டும், இந்த பக்கம் கங்குவா அப்டேட் கேட்டு பல பேர் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில சினிமா இருக்கக்கூடிய இங்கே கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா அதை அட்ரஸ் பண்ணி ஒரு ட்விட்டர். எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் களமாடுறது ரொம்ப சீரியஸாக தனஞ்சயன் சார் தான். இன்றைக்கி கூட ஒரு ட்விட்டரில் ஒரு போட்டு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, அது தனிப்பட்ட முறையில் சொன்னார். தெரியாதனமாக போட்டேன்ப்பா, ஆளாளுக்கு ஃபோன் போட்டுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் சார் நீங்கள் உங்கள் மேலே இந்த சினிமா ஒரு நம்பிக்கை நிறைய இளைஞர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் குறிப்பாக இந்த மேடையில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த படத்தில் அவர் என்ன கமிட்மெண்ட் சொன்னாரோ அதை ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காரு. கரெக்டான நேரத்தை கரெக்டான டைம்லன்னு அந்த குழு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் படம் எடுத்துருவாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் அதுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு விஷயமே இதை நான் கேட்கவே இல்லை. அவங்களே சார் நல்லா பண்ணிட்டாரு, படம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் வச்சு மட்டும் செய்கிறாரு, இதை எதை கொடுத்துருங்க, இதை பண்ணிருங்க, அதை செஞ்சுருக்கும் போது அந்த குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நொடி யோசிச்சு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க, இதான் ரெஃபரன்ஸ் மகேஷோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இப்படியே மகேஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடியை நீங்கள் சொல்லி அனுப்புங்கன்னாரு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு டக்குன்னு தெரில. சரி, நம்ம செஞ்ச ஒரு தப்பை இன்னொருத்தர் செய்ய வேணான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது நான் ஓட்டு போடலை. எனக்கு ஓட்டு வந்துருச்சு. போனேன், 2 மணி நேரம் கியூவில் நின்னேன். நான் அந்த ஓட்டு 2 மணி நேரம் வெயில் நின்று நம்ம என்ன ஒருத்தர் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிற்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் நான் செஞ்ச தவறு எனக்கு ரொம்ப கில்ட்டாகவே இருந்தது.
ஏன்னா ஓட்டு போடுறது நமக்காக, நாம் யாரையோ தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை, நமக்காக தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து அந்த வீடியோ பதிவு பண்ண அனுப்பிச்சி விட்டேன். சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உள்ளே வந்தோடனே ஒன்று சொன்னீங்க, படத்தோட கிளைமேக்ஸோ நான் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுக்காக தான் அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அன்றைக்கி. ஏன்னா நாம் நமக்கு செய்கிற தவறுகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோம், நாம் நம்மளுடைய தவறுகளை எப்போ திருத்திக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தவறை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது, நம்ம தவறு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும். கான்டென்ட்டை நம்பி எடுத்தால் ஹீரோ நடிக்க தயாராக இருப்பாங்க, டெக்னீஷியன்ஸை உங்களோட வேலை செய்ய தயார். ஏன்னா எல்லாரும் ஒரு வெற்றி தான் சார் வேணும். வெற்றி நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். நானும் ஓடுறேன், அவரும் ஓடுறேன், எல்லாருமே ஓடுறோம். அந்த வெற்றி இந்த படம் மூலிமா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும்போது பணத்தை எதிர்பார்க்காமல் உங்களோடு உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், ஹீரோ, அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனஞ்சயன் சார், சிவகுமார் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரமாங்கிற அந்த எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க. அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, படத்தில் மலையாள படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கன்னட படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கு படம் வேறு மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நாம தான் கான்டென்ட் சினிமாவை இங்கே எடுக்க ஆரம்பித்தோம். நாம் தான் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் போய் நிறைய படங்களை எடுத்தாங்க. ஸோ நம்ம அப்படி ஒரு படங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது காரணம் நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் பண்ணுறதில்ல. இங்கே 2 ரைட்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு 2 நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தில் எழுதுறதை விட்டுட்டாங்க. நான் கேட்டேன், வேலை தான் சார் எப்போ நான் எழுத ஆரம்பிச்சிங்க, எங்கடா தம்பி இந்த பக்கம் சேனல் பக்கம் போயிட்டேன், மாதம் 15 நாள் 20 நாள் அவங்க சாப்பிட்றாங்க, இருக்கிற 15 நாள் படம் கமிட் பண்ணதுக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, அப்படி ஓடி டப்பிங் பேசிட்டு அப்படி போய்டுறோம். அப்போது இவரை போன்ற எழுத்தாளர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும். அதேமாதிரி பழக்கரப்பி ஐயாவை போன்ற நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுறாங்க. அந்த படைப்புகளுக்கான ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மேலா சார், ரைட்டர்ஸ் மேலே வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் பண்ணுறாங்க சார், நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த ரைட்டர்ஸை கதை வாங்கி நம்ம தயாரிக்கிற கல்ச்சர் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. இயக்குனர் கதை கொண்டு வந்தால் எடுத்துக்கிறோமே தவிர, ரைட்டர்ஸ் வாங்கி இந்த டைரக்டர்கிட்ட கொடுக்கலாம், இவங்கள கூட நம்ம ஒரு டீம் அசம்பிள் பண்ணலாங்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளை நம்ம உருவாக்குற ஒரு பெரிய முயற்சி எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. அதற்கான ஒரு பெரிய துவக்கமாக இந்த மேடை அதற்கான ஒரு நல்ல மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை வாங்கி தனஞ்சய் சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லார்ட்டையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பைட்ஸ் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஒன்று அனுப்புங்கன்னு கேட்குற ஒரு பக்கம் இருக்குல்ல, நாம் அனுப்பிச்சிட்டோம், நாம் ரிலீஸ் பண்ணோன்னா இறங்கி வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஒரு பெரிய நெட்வொர்க்கு நட்பு வட்டத்தை வச்சுருக்காரு, அவருக்காக எடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு நல்ல படம், நீங்கள் அதுக்காக அனுப்புன்னு தான் சொல்லுவார். நான் அனுப்புகிறேன்னு கேட்காது அனுப்பாதீங்க, இந்த கான்டென்ட்டை பேசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது படத்தோட வெற்றி விழாவாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த டீம் அடுத்த படம் மே மாதத்துக்கு ஷூட்டிங் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க, ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த அடுத்து ஒரு தயாரிப்பாளர் நம்பி படம் கொடுத்து அந்த வேலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மொத்த படக்குழுவுக்கும் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் எப்போவுமே தவறினதில்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதில்லை. இந்த படம் நல்லா வந்திருக்குங்கிறத படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் இந்த கதை எனக்கு தெரியும், இந்த படத்தோட முன்னோட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அந்த படத்தை முதல் ஷோ பார்க்குறவங்க நானும் ஒரு ஆவலோடு இருக்கேன். ஸோ ஒரு வெற்றி படமாக அமைட்டோம். கடைசியாக நாளைக்கு எலெக்ஷனு, ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான். ஏன்னா நேற்று இந்த புதிய தலைமுறையில் ஒரு ஃபினாலே நடந்துச்சு, போய் நிறைய பேசிட்டு வந்தோம். எல்லோரும் 100% ஓட்டேஜ் 100% ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் 100% ஓட்டு நாளைக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது. இந்த படம் கட்டாயம் 100% சீட் ஃபுல்லாக ஆகும். அதே நேரத்தில் சார் முதல் டிக்கெட்டை ஒரு 100 டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் சார். இந்த படத்தோட 100 டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா ஒரு படத்து மேலே இருக்க கான்ஃபிடென்ட் என்னங்கிறத நம்ம நம்பாமல் ஒரு படம் பார்க்க வர்றவங்க நம்ம நம்ப வைக்க முடியாது. எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குது. நான் 100 பேருக்கு இந்த படத்தை வாங்கி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை போல் படத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரமோட் பண்ணுற நல்லா இருக்குது பார்க்கலான்னு சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும். நாளைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிடலாம். அந்த ஓட்டு போடுறவங்க போடாதவங்கன்னு 2 கேட்டகரி இருக்கும். கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், அதாவது நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இந்த கெட்டவனுக்கு இந்த சமூகத்தில் கிடைச்சிருது. இது எப்படின்னு கேட்டு அவர் அந்த அழுதுகிட்டு அந்த விஷயம் ஒன்று சொல்லுவார்.
அப்போ ஓட்டு போடுறவங்க கிடைக்கிற எல்லா மரியாதையும் ஓட்டு போடாத சமூகத்தில் கிடைச்சிது. இது எப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஏன்னா இதை நான் பேசும்போது நிறைய கமெண்ட்ஸ், அதாவது என்னென்னா, ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. என் உரிமை போடாமல் இருக்கிறதுக்கு என்னோட உரிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. போடாமல் இருப்பது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் போடாமல் இருப்பதனால் நிறைய பேரோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது, நிறைய பேரோட உரிமைகள் குறவலை நெரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் போய் ஓட்டு போடாதனால. அதனால் ஒரு எலெக்ஷன் கமிஷன் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது எப்படி ப்ரிவிலேஜ், ஓட்டு போடுறவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் அவனை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா, எப்படி இப்போ நம்ம வந்து ரயில்வேல வேலை பார்க்குறோம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் வேலை பார்க்குற அந்த ரயில்வே துறையில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி அரசாங்கம் ஒரு ப்ரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப்பாக டிஜிட்டலாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஓட்டு போடுறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதை கேட்கலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதை கேட்கலாம். இது ஒரு அத்தாட்சியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். அவருக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இந்த சமூகத்தில் பொறுப்பாக இருக்கிறவனுக்கும் பொறுப்பாக இல்லாதவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எப்படி ஒரு கண்ட்ரி வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் நீங்கள் கொடுக்கும்போது இந்த வேறுபாடு தான் ஒரு மரியாதையை உருவாக்கும் சமூகத்தில். ஓட்டு போடுறது தேவை, ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஆப்ஷன் நினச்செல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க, நோட்டாவில் போட்டுக்கலாம், எதுக்குனாலும் வந்து போடுங்க. நோட்டாவில் போடுறீங்களோ இல்லை இஷ்டப்பட்ட கட்சிக்கு போகிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், அதில் யாரும் தலையிடலை. ஆனால் வந்து போடணுங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அடுத்து எத்தனையோ முயற்சிகளை காசை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவை கட்சிக்காரன் செலவு கூடுதலாக பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையோ தெரியல. எலெக்ஷன் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு டைம் கேம்பெயினுக்கு கோடிக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் வாட் இஸ் த ரிசல்ட்? அது கெட்டிங் ரிசல்ட்ஸ் நோ. எகைன் அங்கே வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்குது. அப்போது ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி நகர்த்தணும். எப்படி ஆதார் கார்டு இன்றைக்கி வந்தவொடனே எல்லாரும் மாறிட்டோம். இன்றைக்கி வந்து நமக்கு கோவிட் டைமில் வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு டிஜிட்டலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். அப்படி ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டா, நமக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் கொடுத்தா, நான் ப்ரிவிலேஜாக வந்து என்னோட சோஷியல் மீடியா நான் போஸ்ட் பண்ணி பெருமையாக நான் சொல்லுவேன் நான் ஓட்டு போட்டேன். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு அரசாங்கம் ரிலேட்டடாக நம்ம வேலைக்கு போகும்போதோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போதோ இது ஒரு கூடுதல் ப்ரிவிலேஜாக ஆக்கப்படும் போது கட்டாயமாக ஓட்டு போடணுன்ற எண்ணத்தை நம்ம முதல்ல எல்லாருக்கும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மாற்றத்தை ஊக்கி நகர்வோம். நாளைக்கு அனைவரும் உங்களோட ஜனநாயகமே ஆற்றுங்க. சிறப்பாக அடுத்த ஒரு ஆட்சி யாராமே போனாலும் அவங்களுக்கு வாழ்க்கைகளோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கவலையுற்ற போது கை கொடுப்பதும் துவண்டு போகும் நேரத்தில் துயர் துடைப்பதும் 1000 சொந்தங்கள் ஆறுதல் சொன்னாலும் தேடியும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். இங்கே நட்புக்காக வந்திருக்கும் சின்னத்திரையின் செல்ல செலிபிரிட்டி, பேரோடு பெருமை சேர்க்கும் ஈரோடு மகேஷ் தம்பி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஒரு நொடி படத்தின் இசை வெளியீடு திரு ஐயா பழக்கருப்பையா அவர்கள் வெளியிட வேலா ராமமூர்த்தி, ஆரி, ஈரோடு மகேஷ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நிமிஷம் ஆடியோ லான்ச் நடக்க போது, ஒரு 2 நிமிஷம் வெயிட். பேசாம உங்களை காப்பாத்திருக்கேன், நான் பேசுறேன். என்ன ஒருத்தர் வேணாங்கிறது சரவணன் உட்காரு, சரவணன் உட்காரு, சரவணன் உட்காரு. முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்த பெரியவர்கள் திரு பழக்கரப்பையா சாருக்கும், திரு வேர ராமமூர்த்தி அவர்களுக்கும், ஸ்ரீரஞ்சனி மேம், எங்கள் கவிதா அவர்களுக்கும், நான் சொல்கிறது தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அழகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அழகர் சார். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட மாபெரும் வெற்றி காத்திருக்கு. நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்டு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ரத்தீஷ் ரொம்ப பிரமாதமான ஒரு உழைப்பு. இது கோ ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இந்த படம் வந்து
நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம், என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நான் படம் பார்க்கறதுக்கு லெட்டு மாதிரிப்பா வரப்பா அப்படின்னு ஓடி போய் நான் படம் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி குழுவெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டே இருந்தோம். ஏன்னா மொபைலில் எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர். ஒரு டைரக்டராக பிடிவாதமாக நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய படம், இதை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கர்வம். ஆனால் மணிவர்மன் சார் கரெக்டாக இருக்கு சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் கை வச்சது டைட்டில் தான். நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னு நான் சொன்னேன், இது ஒரு நொடி இல்லைங்க, இது ஒரு நொடியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். மணிவர்மன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு, இவர் கூட நான் பயணிக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக இல்லை, நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன் ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, அதனால் நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சென்சர் ஆகல படம், அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டைட்டில் மாற்றுறதுக்கு. அங்கே உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சரில் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் டைட்டில் வாங்கிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு நான் ஈஸியாக திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி எனக்கு கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். டப்பிங்கில் இது பண்ணலாமே, டயலாக்ல இது பண்ணலாம், இந்த சீன் இப்படி மாற்றலாம், அதை இப்படி மாற்றலாம். ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட வர வரையும் படைப்பு எங்ககிட்ட தான் இருக்குது. வந்த பிறகு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும், நீங்கள் என்ன ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும். அது வரையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு லெங்க்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 8 நிமிஷம் குறைக்கலாம், இந்த படம் ஸ்பீடாக போய் முடியணும் அப்படின்னு போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் என் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு ப்ளே பண்ணி காமிப்பாங்க, சார் இதை எடிட் பண்ணுறேன், இந்த சாங் எடிட் பண்ணுறேன், அதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவ்வளோ அருமையாக ஒரு டீம் ஒர்க்குன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் டீம் ஒர்க். மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமன் வந்து ஹீரோ மாதிரியே இல்லை, எல்லா இடத்தையும் எங்கிட்ட வந்துடுவார். தமன் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும். ஒரு படத்தில் டோட்டல் இன்வால்மெண்ட் அவருக்கு எவ்வளோ கிளாஸ் கொடுக்கணும். என்னன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஷோ காமிக்கும் போதுலேருந்து அடுத்த மீட்டிங் எல்லாம் வந்துட்டார். ஆஃபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் இப்படி எல்லாம் நான் கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். என்னடா இந்த மனுஷன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு. கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு இடத்துல நின்றுடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட் போயிடலாம், சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பிறகு மணிவர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளோ தோணுச்சு இல்லை, எனக்கு இவ்வளோ தோணி இருக்கு, நான் திருப்பி பிஜிஎம்லாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு போய் சஞ்சய் மாணிக்கிட்ட உட்காந்துட்டாரு. திருப்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்சிங் பண்ணுறாங்க. சஞ்சயும் வந்து அவ்வளோ பிரமாதமாக எஃபோர்ட் பண்ணுறாரு. சஞ்சய் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஒரு குழுவே ஒரு எடிட்டரில் ஆரம்பித்து சினிமாட்டோகிராஃபர்ஸ், மியூசிக் டைரக்டர், அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னென்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க. அவங்க கூட நம்ம பயணிப்போம். அவங்க சொல்கிறதுல வந்து எந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கணும், எந்த விஷயம் முடியாதோ அதை முடியாத சொல்லணும். மணிவர்மன் கிட்ட நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது வந்து கதையினுடைய போக்கை மாற்றிடும் போல இருக்கு. அவர் உடனே பிடிவாதமாக சொன்னார், சார் இது மட்டும் நான் மாற்ற மாட்டேன் சார், நீங்கள் எல்லாம் சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே வச்ச பரவாயில்ல ரொம்ப கன்விக்ஷனாக இருக்க, அதை நான் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, அவர் என்ன சொன்னார், இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்காக இருந்தது. பரவாயில்ல, இவர் வந்து இந்த கன்விக்ஷனில் சொல்கிறத நான் மாற்ற நினைக்கிறதே தப்புன்னு அப்போ நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு கொலாபரேட்டிவான மெத்தடில் என் கூட பயணித்து அதோட மிக முக்கியமாக நான் சொன்னேன், இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி நாங்கள் வந்து வரும்போது மணிவர்மனை கூப்பிட்டு சொன்னேன், மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், என் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிவர்மன் இல்லை சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அப்போ என்ன சொன்னார் மணிவர்மன் என்ன சொன்னார், சார் அந்த படத்தை நான் முதலே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கதையை கொடுத்துட்றேன், அந்த ப்ரொடியூசரோட நீங்கள் சைன் பண்ணிடுங்க சார், நம்ம முதலிருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி அருமையாக கொண்டு வந்துடலாம், அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், நீங்கள் கூட இருங்க சார், தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு. நான் சொன்ன சூப்பர்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. த ஹோல் டீம் அகெயின் தே ஆர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்துலையும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்பயே மணிவர்மன்கிட்ட சொன்னேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் அதை மண்டே மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, திங்கட்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த 13 நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு, முதல் 10 நிமிஷம் காமிக்கிறது இல்லைன்னா ஒரு ஸ்னீக் காமிக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு காட்சி இல்லை ஒரு குறும்படமாக இந்த படம் எதை பற்றி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமா, என்ன பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவரும் எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு 13 நிமிஷம் படமாக கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும் ஒரு தயாரிப்பாளராக ஒரு படத்தினுடைய விநியோகஸ்தராக நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து துருவா வேலை செஞ்சு
ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மணிவர்மன். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மணிவர்மன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். என்னென்னா நான் நிறைய இயக்குநர்கள் பயணிச்சிருக்கேன். நிறைய இயக்குநர்கள் பெயின் இந்த நெக் அப்படின்வாங்க. தலையில் நம்ம வந்த ஒரு பெயினாக இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காமல் அவங்களை கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். நிறைய இயக்குநர்களோட நான் அப்படி பயணிச்சிருக்கேன். பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப்டா, இந்த ஆளுகிட்ட வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பயணிக்கும் போது மணிவர்மன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்கள் உணரலாம். நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போதே சந்திக்கிற பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குநர்கள் ஜெயிக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியே இந்த ஒரு நொடி படம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு படம் காமிக்கிறோம். படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதிய குழுக்கள், புதிய டீம், அதாவது வெற்றி அடையணும்னு போராடுற இந்த குழுக்கள் வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், ஒரு தூணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதோட முக்கியமாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற அழகர் சார் வந்து மீனாட்சி அம்மன் படத்தை சக்ஸஸ் பண்ணி கூட வேண்டிட்டு அங்கே இருக்காரு. அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அழகர் சாருக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த குழு மேலே அவ்வளோ நம்பிக்கையோட இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரதீஷ் அவரோட டெக்னிக்கலாக இருந்து அட் த சேம் டைம் அந்த படத்தோட பட்ஜெட்டை கரெக்டாக வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லோருமே இந்த படத்து மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் கடவுளாக பார்த்து ரொம்ப அருமையாக ஒரு பெரிய காம்படிஷனு சீன்ஸ் ஸ்க்ரீன் கிடைக்கிறதே ரொம்ப, நான் போய் ஸ்க்ரீன்ஸ் கேட்கும் போதே எடுத்துனோம் சார், 2 படம் வருது சார், பெரிய படம் ஒன்று ரத்னம் வருது, அரண்மனை 4 வருது, உங்களுக்கு எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாங்க. 26 வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் டேட்ஸ். ஏன்னா 1ஆம் தேதி லீவ் வருது, ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு, இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது ஆரி சார் வந்து என்கிட்ட வந்து அழகாக ஒரு நல்ல நியூஸோட சொல்கிறாரு, சார் அந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை பார்க்க போகிறேன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் நம்மளை கட்டி போட்டு பேச வச்சுட்டாரு. அவருக்கு தனி ஒரு மேடையை கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. முதல்ல அவர் பேச வச்சிருக்கணும். 25 நிமிஷம் அவர் பேசுறதை பார்க்கும்போது வாவுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா மனுஷன் இவ்வளோ கான்செப்ட் வச்சிருக்காரு. அதுவும் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. நம்ம கோவிடுக்காக போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது உடனே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து PDF வந்துடுச்சு சர்டிஃபிகேட்டு. ஏன் வந்து இமீடியட்டாக ஒரு PDF வரக்கூடாது? நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைல் நம்பரை வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்ததுன்னா அதை நம்ம ட்வீட் பண்ணலாம். அது பிறகு நம்ம ஊரெல்லாம் போய் காமிக்கலாம். அதை விட முக்கியமாக அதை காமிச்சா தான் உள்ளவே அலௌடு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஐடியாவை கொடுத்த ஆரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரி, யூ வில் கோ பிளேசஸ் இன் லைஃப். என்னுடைய வயசில் கொஞ்சம் மூத்தவனால சொல்கிறேன், என்னுடைய பிளஸிங்ஸ். யூ வில் பிகம் வெரி பிக் சக்ஸஸ். அண்ட் சினிமாவில் நீங்கள் எவ்வளோ சாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதனா, ஒரு தனி மனிதனா, ஒரு படைப்பாளியா, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு மனிதராக நீங்கள் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. அதுக்கான எல்லா அங்கீகாரமும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ஆரி சொன்ன மாதிரி உங்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள், ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் ஒரு பரவலான தகவலை சொல்லுங்கள். 100% ஓட்டு இல்லையோ ஓட்டு இருக்கிற எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு உங்கள் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை காணணும். அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜில் இந்தியாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறதுக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு காலைல போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும் கேட்டுக்கிறேன். அந்த ஒரு நொடி நீங்கள் பண்ணுற அந்த ஒரு நொடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும். அந்த ஒரு நொடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா அந்த ஒரு நொடியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சரித்திரமை மாற்ற முடியும். தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மட்டும் இல்லை, இந்தியா சரித்திரத்தையும் மாற்ற முடியும். தமிழ்நாடு இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒரு நொடி உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு நொடி குழு உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறது. நீங்கள் வந்திருந்து இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பிரமாதமான ஒரு இது நம்முடைய ஒரு கேதரிங்கை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக பண்ண என்னுடைய PRO வெங்கடேஷ்க்கு நன்றி. வெங்கடேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெங்கடேஷ்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஒரு புதுமுகமான ஒரு PRO. நான் வந்து PRO சொல்லும்போது நான் சொன்னேன், என்னோட PRO ஒருத்தர் இருக்கார், அதை வச்சு பண்ணலாமா சொல்லும்போது எனக்கு உடனே வந்து மணி சொன்னார், சார் வெங்கடேஷ் நல்லா பண்ணுவார் சார். சரி நான் வெங்கடேஷில் பேசுகிறேன் அப்படின்னா, வெங்கடேஷ் யூ டூயிங் a really good job, congrats. அண்ட் எல்லா சிறுவர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அந்த விழாவில் ஒரு சிறப்பான முறையில் அந்த விழாவை நடத்தி கொடுக்குற கவிதாவுக்கு, கவிதா அக்கான்னு சொல்லக்கூடாது, கவிதா தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அக்கா சொல்லி வயசு எடுத்து விரும்பல. என் கூடவே இருந்து ஜெகதீஷ் கம்
டிஜிட்டலி டீம் இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனில் மிக பிரமாதம் இந்த படம் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் தான், டிஜிட்டலி 8. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய போல் குழு, என்னுடைய பிஸ்னஸ் ஹெட் சரவணன் அண்ட் முருகன் எல்லோருக்கும் மாணிக்கம் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறோம். நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நண்பனுக்காக இந்த வாழ்த்த வந்திருக்கும் ஈரோடு மகேஷ் அவர்களை நன்றி உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஒரு நொடி இது இந்த டீமுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ, ஒரு நண்பனாக எனக்கு அவ்வளோ முக்கியமான படம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வெற்றிக்காக ஒரு நாள் உழைக்கலாம், ஒரு மாதம் உழைக்கலாம், ஒரு வருஷம் உழைக்கலாம், 2 வருஷம் உழைக்கலாம். வெற்றிக்காக ஒரு 12 வருடத்தை தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண நண்பன் எனக்கு நண்பன் கணக்குதான். எல்லாம் வல்ல இறையருள்ள இயற்கை ஆசீர்வாதத்தில் அது நடக்கணும். நான் மிகவும் மதிக்கிற ஆளுமைகள் வேலராமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், தமிழ் கேட்கணும் அவருடைய பட்டினத்தார் ஒரு பார்வையை நான் அவ்வளோ படிச்சிருக்கேன்ப்பா. பழகப்பையாவது ஐயாவோடது என்ன ஒரு எழுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 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 நாட்டில் வந்து ஐயா சொன்னாங்க எதுவுமே மாறாதுன்னு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். டிராஃபிக்கு நின்றுட்டுருக்கேன், ஏன் டிராஃபிக்குன்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு. நான் சொன்னேன் கவர்னர் போகிறாருன்னு. அதுக்கு சொல்கிறான் கவர்னர் என்ன பெரிய கலெக்டராங்கிறான். இவெல்லாம் என்ன சொல்லி மாற்ற நாம தப்பு செய்கிறவங்களா ஐயா சொல்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் தெம்பாக இருக்கான். நம்ம ஊரில் நல்லா சந்தோஷமாக இருக்கான், ஃபோட்டோ போஸ் கொடுக்குறான், கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், தெளிவாக இருக்கான், எல்லாமே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டு கேஸு ஏடிஎம்மில் ஒருத்தன் 5 முறை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு 5 முறை ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிருக்கேன், என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான் 5 டிரான்சாக்ஷன் மேலே போனால் 150 ரூபா பிடிப்பீங்களாமேன்றான். இப்போ 5 டிரான்சாக்ஷன் எதை சொல்லியிருக்காங்க, இவன் எதை சொல்கிறான் பாரு. ஒருத்தன் நார்த் இந்தியாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரிசப்போ கிராஷ் கோர்ஸ் நடத்தியிருக்கான். ஒரு கிராஷ் கோர்ஸே நடந்திருக்கு. 15 நாளில் ஏடிஎம்மில் உள்ள வந்து எப்படி கொள்ளையடிக்கலாம்னு. கடைசியில் செய்முறை பயிற்சி அப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நடந்து பேப்பரில் வந்தது தான். இப்படி தான் இருக்குது உலகம். இதுக்கு நடுவில் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் பார். அவனுக்கு அது நியாயமாக இருக்கும் பார். கொலை பண்ணுறதும் கொலை பண்ணுறது நியாயமாக இருக்கும், கொள்ளையடிக்கிற நியாயமாக இருக்கும். ஏன்னா உண்மையான நியாயம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளோ வாழ்த்துறோமோ அவங்க வீட்டில் இருக்கிற மனைவியை நான் அவ்வளோ வாழ்த்த சகோதரி கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்க்ளூடிங் தமிழ், அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையருள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தில் நடித்தாங்க. இறையருள்ள அழகரண்ணன் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையருள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தார். நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்கள் படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்கை படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்கை நிட்டுறாங்கல்ல அவனுக்கிட்ட தான் கேட்கணும். படம் எப்படி சூப்பர் ப்ரோ, ரைட் ப்ரோ. அவன் எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரெவ்யூ சொல்கிறான் சார். காசு கொடுத்து ஒரு படமாக பார்க்க வச்சு அவனே அனுப்புகிறாங்க. அவன் 5 படம். அதனால நீங்கள் பாருங்க. அண்ணன் இருக்கிறார். நீங்க பாருங்க. நான் மக்களுக்கு சொல்றது தான். நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய ரசனையை இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம் ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஹரிப்ரோ அழகா பேசிட்டார். அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகா சொன்னாரு. இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் தமிழ்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீட்டப்பட்ட அனிருத். சஞ்சய் மாணிக்கம், பலத்த கைத்தவன் சஞ்சய் மாணிக்கம். சேரா சின்ன பையன் அது பாருங்க. அவருக்கு தான் ஆடியோ லான்ச். அவரு பின்னால உட்காந்துட்டாப்ல. உட்காந்துக்கிறேன், வாப்பா முன்னால வாப்பா. நான் என்ன படத்திலே சம்மந்தில நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன். அவன் பாருங்க, அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் அவன் பார்த்தீங்களா அப்படியே எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. அவ்வளோ அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீமு, நல்ல பாடல் ஆசிரியர்கள், எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்ல அறிவு வந்தாக்கா. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இதே நிறைந்த நன்றி. இவ்வளோ நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேனா குனிகிறப்ப என் நண்பன் தலை நிமிரட்டும். 12 வருஷம் உழைப்பு. நன்றி. நல்லா இருக்கு. முக்கியமா அழகரண்ணன் ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் பாருங்களேன், படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ இவனோட எளிமையான ப்ரொடியூசர் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. ஒரு குரூப் போட்டோ ஒரு நொடி படக்குழுவினரோடு